இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவருடைய பிஜெட் ஆப்லேருந்து அவருடைய சன்னோட பிஜெட் ஆப்க்கு வந்து எப்படி வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ இங்கே வந்து கேட்டிருக்காரு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னா நீங்கள் பிஜெட்லேருந்து இல்லை பினான்ஸ்க்கு இல்லை கூகாயின்க்கு இல்லை கேட்வேக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய டாலர்ஸ், யூஎஸ்டிடி இல்லை கிரிப்டோ கரன்சி எதுவானாலும் நீங்கள் அங்கே போய் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பிஜெட் டு பிஜெட் வந்து இன்டர்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னோட பிஜெட் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த தமிழ் சூப்பர் ஃபாஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய யூசர் நேமு. இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் வந்து 1819 ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அகைன் வந்து பேக் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் உங்களுடைய ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக வந்து இந்த இடத்துல அசெட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அசெட்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சாலும் சரி, P2P மூலமாக வந்து செல் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை வந்து பிஜெட் டு பிஜெட் இல்லை அதர் பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை ஃபண்ட் வந்து ஆட் பண்ணாலும் இங்கே தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து அசெட்ஸ்ன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறோம், இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரு. ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்து ஸ்பாட்டு யூஎஸ்டிடின்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பிட்காயின் வந்து செலக்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஎஸ்டிடி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எங்கிட்ட வந்து யூஎஸ்டிடி தான் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து பிட்காயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிட்காயின் வச்சுக்கலாம். இல்லை ETH இருக்குன்னா ETH வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட வந்து யூஎஸ்டிடி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஎஸ்டிடி மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஃப்ரம்ல வந்து ஃபண்டிங் வாலெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபண்டிங் அக்கௌண்ட் இருக்குங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஸ்பாட்னு அதுவாக இருக்குது. அதுவாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பாட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 6 யூஎஸ்டிடி தான் வந்து நான் அவைலபிள் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்பாட் வாலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் போய்க்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இங்கே உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இன்னொரு மொபைலில் இன்னொரு பிஜெட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து இன்னொரு மொபைல் வந்து எடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூஐடின்னு இருக்குல்ல, இந்த யூஐடி தான் நீங்கள் வந்து யாருக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாருல, அவருடைய சன்னுக்கு தான் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட சன்னோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி இந்த இடத்துல யூஐடின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த யூஐடியை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியணுக்காக காமிச்சேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அகைன் வந்து நம்மளுடைய பிஜெட் ஆப்புக்குள்ளே வந்து வந்துடலாம். ஓகே, வந்துட்டு இந்த இடத்துல வந்து வித்ட்ரான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வித்ட்ரா மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். இப்போ நம்ம வந்து யூஎஸ்டிடி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து யூஎஸ்டிடி மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து ஆன் செயின் வித்ட்ராவல் கேட்டிருக்கும், இன்டர்னல் கொடுத்துருப்பாங்க, 2 இருக்கும். ஸோ ஆன் செயின் அப்படின்னா நீங்கள் வந்து பினான்ஸில் இதில் வந்து அதர் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த ஆன் செயின்ற இதை வந்து சூஸ் பண்ணணும். இன்டர்னல் பிஜெட் டு பிஜெட்டுக்கு வந்து இந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வந்து இன்டர்னல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்டர்னல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 3 கேட்குது, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், யூஐடி. நம்ம ஆல்ரெடி வந்து யூஐடி தான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஃபோட்டோ மூலமாக வந்து காமிச்சேன். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து உங்களுடைய கவுண்டர் பார்ட்டியோட இமெயில் ஐடி தெரியும்னா நீங்கள் இமெயில் ஐடியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பிஜெட் டு பிஜெட்டு. இல்லை நீங்கள் அந்த மாதிரி யூஐடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூஐடி மூலமாக பண்ணலாம். மொபைல் நம்பர் தெரியும்னா மொபைல் நம்பர். ஸோ நம்மள்ட்ட வந்து யூஐடி இருக்குது. ஸோ அதனால் யூஐடி மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த யூஐடியை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக $6 வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆல்ன்றதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே வித்ட்ராவல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வித்ட்ரா மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுக்காக வந்து எந்த விதமான ஃபீயும் வந்து சார்ஜஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் $6 வந்து இப்போ என்னோட இன்னொரு மொபைலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்காக வந்து காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க சொல்லுது. நான் வந்து சேஞ்ச் வெரிஃபிகேஷன் மெத்தட் கொடுத்துட்டு இமெயிலுக்கும் கூகுள் அத்தன்டிகேட்டருக்கும் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே இந்த இதில் வந்து சென்ட்னு இருக்கும், கோடு வந்து சென்ட் பண்ண சொல்லுவோம் இமெயிலுக்கு. ஸோ இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான், சரிங்களா. இப்போ நம்மளுடைய ஜிமெயிலில் வந்து செக்யூரிட்டி கோடு வந்து வந்திருக்கும். அந்த கோடை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா. இங்கே வந்துருக்கு பாருங்கள், இந்த கோடு வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுத்துக்கலாம். அகைன் வந்து என்னோட கூகுள் அத்தன்டிகேட்டரோட கோடு வந்து கேட்குது. நான் என்னோட அத்தன்டிகேட்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து கோடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள் வித்ட்ரால் ஆர்டர் சப்மிட்டட்னு வந்துச்சு சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து டைம் எடுத்துக்கும். இந்த இடத்துல பாருங்கள் சப்மிட்டட் இருக்குது, பெண்டிங் ரிவ்யூன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்னு இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து பேக் வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி போய் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கடிகாரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்ற ஹிஸ்ட்ரிலாம் வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கும். நான் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு $107 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ இது பாருங்கள், இது வந்து ரிவ்யூவில் இருக்குது. இதுக்காக வந்து ஒரு 60 to 2 மினிட்ஸ்க்குள்ளாரையே இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து இன்டர்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ மேலே பாருங்கள் வித்ட்ரால் சென்ட்னு வந்துடுச்சு ஓகேங்களா, மறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம போயிட்டு பேக் போயிட்டு அகைன் வந்து இந்த பெண்டிங் ரிவ்யூ மேலே வச்சு கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. $6.6 வந்து நம்ம வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன். அந்த மொபைலில் எப்படி வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதையுமே வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ மூலமாக வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த மொபைல் எப்படி இருந்திருக்குன்னு. இந்த இடத்துல வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்குங்களா சரிங்களா. இமெயில் வந்து வந்துருச்சு. இது வந்து $6 6.6 USDT வந்து என்னோட வாலெட்டில் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக உங்களுடைய பிட்ஜெட் டு பிட்ஜெட் வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட அசெட்ஸ் மேலே வச்சு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஓவர் வியூன்னு இருக்குங்களா. இப்போ பாருங்கள் ஓவர் வியூவில் $6.6 வந்து காமிக்குது. ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இது என்னோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.